என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நீ எதிர்பார்த்த காரியத்தில் உனக்கான நம்பிக்கையை வலிவூட்டும் வகையில் வெற்றி செய்தி உன்னை தேடி வந்துவிட்டது. கண் கலங்காதே. ஆரிய மனதிற்கு ஆறாத ரணங்களுக்கு தீர்வாக நான் வந்து இருக்கும் பொழுது, இந்த வாராகி வந்து இருக்கும் போது உன் மனதை நீ தளர்ந்து செய்து விடாதே. இப்பொழுதே கேள். நீ எந்த விஷயமாக செய்தாலும் சரி, இன்று தொடங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் உன் கூடவே இருந்து என் அருளையும் ஆசியும் வழங்குவதற்கு வந்திருக்கின்றேன். மனம் கலங்கி விடாதே. ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். இந்த வாராகி நான் எப்பொழுதுமே என்னுடன் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று நீ உண்மையாகவே உணர்ந்து கொள். உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உன் முடிவாக அவளே எடுத்துக்கொள்கிறாள் என்று நம்பிக்கையோடு இரு. நான் வகுக்கப்பட்ட பாதையில்தான் நீ பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றாய். நான் உன்னோடு இல்லையோ என்று சில சமயம் இருக்கின்ற அந்த தருணங்களும் உன் வாழ்க்கையின் ஏற்றமும் இரக்கமும் மாறிக்கொண்டு வரும்பொழுது என்னை கண்டிப்பாக நீ அங்கு உணரத்தான் போகிறாய். என் தங்கமே, இப்பொழுதே உனக்கான வெற்றியின் பயணம் அங்கு தொடங்கிவிட்டது. நடக்கப் போகும் எல்லா தருணத்திற்கும் நானே காரணமாக இருக்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையையும் நான் நடத்தி தரத்தான் போகிறேன். உனக்கான தன்னம்பிக்கையில் சிறிதளவேனும் நான் நம்பிக்கையை குறைவுபடுத்தாமல் உன் கரத்தை பற்றி தான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை முதலில் உணர்ந்து கொள். இந்த தாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை வந்துவிட போகிறது? அவளே எல்லாவற்றையும் முன்னின்று அவளின் ஆசீர்வாதத்தோடு நடத்தி காட்டி கொண்டு இருக்கும்போது நிச்சயம் அனுதினமும் எனக்கு வெற்றியை தான் தருவாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்க பிள்ளையே, உன் மனதின் மாற்றத்திற்கு ஏற்ப உன் சூழ்நிலைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சூழ்நிலைகள் சில சமயம் மனக்குமுறல்களையும் சில சமயம் மன குழப்பத்தையும் தெளிவான பாதையை தாண்டி ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அதில் என்ன முடிவை எடுக்கப் போகிறாய் என்று தெரியாமல் மனம் தளராதே. இந்த தாய் உனக்குள் இருக்கும் பொழுது நீ சிறிதளவேனும் சந்தேகத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு நீ செய்கின்ற காரியத்தில் உன் தாய் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். என் பிள்ளையே, நீ எந்த காலத்தை நினைத்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய்? என் உருவத்தை நிலையாக உன் மனதிலே ஒளிரச் செய்து விட்ட பிறகும் நீ ஏன் அது நடக்குமா இது நடக்குமா என்று நினைக்கின்றாய்? நான் நடக்கும் என்று உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தானே உனக்கான பொறுப்பை உன்னிடத்தில் கொடுத்திருக்கின்றேன். அதன் பிறகும் ஏன் வீண் சந்தேகப்பட்டு மற்றவர்கள் பேச்சுக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கையின் நிலைமையை நீயே மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யாதே. ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். இந்த வாராகி உன்னருகில் இருக்கும் பொழுது வெற்றிக்கு பஞ்சம் இருக்காது. உன் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. மகிழ்ச்சியும் நிம்மதியும் போதும் போதும் என்று ததும்புகின்ற அளவிற்குத்தான் உன் மன மகிழ்வான வரத்தினை தருவதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். உன் அம்மையானவள் உன்னருகில் இருக்கும் பொழுது நீ யாரை நினைத்து பதற்றப்படுகிறாய்? ஐயோ, எனக்கான விஷயத்தில் என் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி விடாதே. நீ எதிர்கொள்கின்ற இந்த காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டு பார். உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பது இந்த வாராகியாக இருக்கும்போது உன் தடைகளும் என்னால் அகற்றப்பட்டு விட்டது என்பதே நீ உணர்ந்து கொள். இந்த தாய் உனக்குள்ளே இருந்து ஒளியின் விருட்சமாக உன்னுடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் பிரகாசமாக நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். நீயோ என் பேரன்பு பெற்ற செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது எதற்காக மனம் வருந்துகின்றாய்? எல்லாம் நல்லபடியாக நன்மையானதாகத்தான் என் தாய் எனக்கு நடத்தி தருவாள் என்பதில் உறுதியாகவே இரு. எந்த ஒன்றை இழந்துவிட்டேன் என்று தவித்தாயோ, இழந்ததை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் தந்து உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன்.
என் தங்கமே, உன் மனதிற்குள் ஏகப்பட்ட சோகமும் சோதனையும் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. முதலில் மனதை தெளிவாக்கிக் கொள். யார் ஒருவர் சொன்ன வார்த்தையாவே நீ அங்கு நடத்தி கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நான் சொல்வதை மட்டும் நீ மறந்து கொண்டும் மறுத்து கொண்டும் அதை ஏற்கவும் சில சமயத்தில் உன் துணிச்சலை இழந்து விடுகிறாய். நீ ஒவ்வொரு தருணத்திலும் என்னால் கவனிக்கப்பட்ட செல்ல குழந்தையாகவே இருக்கும் பொழுது, என் பாதுகாப்பில் நன்றாக உணர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, என் மடியில் அமர்ந்திருக்கும் பொழுது உனக்கு இங்கு என்ன நேர்ந்துவிடப் போகிறது? எந்த கடினமான பாதை வந்தாலும் என்னை ஆட்டுவதும் ஆட்டிவிப்பதும் என் வராகி தாய்தான். நிச்சயமாக என் சோதனைகளுக்கும் நடுவிலும் அவள் இறுதியில் வெற்றியைத்தான் தரப்போகிறாள் என்பதில் நீ உணர்ந்து கொள். வெற்றி உன் வசப்படத்தான் போகிறது. இப்பொழுதே உனக்கான சந்தோஷத்தினை அள்ளி தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் ஏன் நிலை தடுமாறிக் கொண்டிருக்கின்றாய்? தங்கமே, சர்வ நிச்சயமாகவே உனக்கு தெரியும் அல்லவா, என் அனுமதியின்றி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்று, யாரும் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது என்று. என்னை மீறி உன்னை அங்கு தீண்டுபவர்கள் என்னை தீண்டுவதற்கு சமம். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். இந்த வாராகி வெறும் வெற்று வாக்காக தந்து விடுவாளோ என்று நீ எண்ணி விடாதே. இதோ வெற்றியின் வாக்காகத்தான், அதுவும் உன் வசப்படும் வாக்காகத்தான் இந்த தாய் நான் தந்து கொண்டு இருக்கின்றேன். மனதில் சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இவ்வளவு பெரிய களங்கத்தை நீயாகவே வருத்தி கொள்ளாதே. முதலில் உன் உடலையும் உள்ளத்தையும் தெளிவாக்கிக் கொள். என்ன நடந்தாலும் என் தாயின் கரம் என்னுடன் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அவளை மீறி என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று நீ உறுதியாகவும் என்னை தீர்க்கமாகவும் நம்பு. இப்பொழுது என் பிள்ளைகள் முழுமையாக என்னை நம்பிக்கொள்கிறார்களோ அந்த நொடியிலிருந்தே உனக்கான ஒவ்வொரு விஷயமும் உன்னில் நன்மையை ஏற்படுத்துவதை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். என் தங்கமே, உன் ஏக்கத்தை தீர்த்து வைத்து நீ எதை பார்த்து பதற்றப்பட்டாயோ, எதை பார்த்து பயப்பட்டு கொண்டிருந்தாயோ அத்தனைக்கும் நல்லதொரு தீர்வாக நீ எதிர்பார்த்த முக்கிய காரியத்தில் மிக பெரும் நல்ல செய்தியும் வெற்றி முடிவையும் உனக்கு தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் என்று வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதின் ஆசையின் எண்ணத்தையும் கனவையும் நிறைவேற்றுவது நானாக இருக்கும் பொழுது நீ எங்கேயுமே அலைய வேண்டாம். சர்வ நிச்சயமாக உன் வெற்றியின் பாதை என்னால் வகுக்கப்பட்டு உனக்கே வந்து சேர்ந்து விட்டது. வெற்றி உன் வசப்பட போகிறது. நிச்சயம் வெற்றிதான். ஓம் வராகி தாயே போற்றி.